போதி வணக்கம். தியானம் சார்ந்த பல குறிப்புகள் நம்முடைய நேயர்களுக்காக பல காணொளிகள், விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வான விஷயத்தை தான் பேசுகிறோம். தியானம்ங்கிறதே விழிப்புணர்வு தானே. இதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு தலைப்பாக எடுத்துக்க போகிறோம். தியானம் செய்தால் நல்ல தூக்கம் வருமா? இது நிறைய கேள்வியை கேட்குறாங்க. தூக்கம் இல்லையே எங்களுக்கு, நாங்களாம் தியானம் செய்தால் நல்லா தூக்கம் வருமா? தியானம் செஞ்சு தூக்கம் வந்தால் சந்தோஷம் தானே, ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்களையெல்லாம் தியானம் செய்யுங்கன்னு சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷம்தான், மகிழ்ச்சியான விஷயந்தான். ஆனால் உண்மை அதுதானாங்கிறது வேணும். தியானத்தால் தூக்கம் வருதா? தியானம்னு சொல்லக்கூடியதே விழிப்புணர்வு தானே. அப்போ தூக்கம் குறையணும் தானே. எப்படி தியானத்தால் தூக்கம் உருவாகுது? குறிப்பாக கவனித்து பாருங்கள். தியானம் பல பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கோம். அது நமக்குள் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம் தூக்கத்தில் இருந்தாலும் விழிப்பில் இருந்தாலும் அது ஒரு நிகழ்வாக நிகழும். இந்த நிகழ்வை கவனிக்க முடியுதா இல்லையாங்கிறது தான். இதில் இன்னும் குறிப்பாக பாருங்களேன், சாதாரண ஒரு மனிதருக்கும் புத்தருக்கும் என்ன வித்தியாசம்? அவருக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா விஷயம் தானே சாதாரண மனிதனுக்குள்ளாரையும் இருந்தது. எப்படி ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவர் தானே புத்தராக மாறினார் இல்லையா? அப்போ எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய சக்தி ஒன்று தான். அந்த சக்தியினுடைய இயக்கத்தை கவனிக்கிறதுல தான் மாறுபாடு இருக்குது. நாம் சாதாரண மனிதனா இல்லை புத்த நிலையில் இருக்கிறனாங்கிறது, இது ரெண்டும் விஷயம் இருக்குது இல்லையா? இதே போல தானே நம்ம எல்லோருக்கும் அந்த ஆழ் மனதில் அந்த தியானத்தினுடைய சக்தியை உணரக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்குமே இருக்குது. இது யாரெல்லாம் உணர்றாங்க, யாரெல்லாம் அதை அறிய முடியுதுங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்கே தவிர உள்ளே இருக்கக்கூடிய சக்திகளில் யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புத்தரும் ஒன்று தான், சாதாரண மனிதனும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். நாம் உணர்றோமா இல்லையா, இதில் தான் விஷயம் இருக்குது. ஆக ஒவ்வொரு பயிற்சிகள் செய்கின்ற பொழுது நமக்கு தூக்கம் வருது, ஒரு இடத்த தொடர்ந்து கவனிக்க முடியுது, ஒரு கூர்ந்த விஷயத்தை குறிப்பிட்ட விஷயத்தில் நம்மளுடைய கவனங்கள் எல்லாம் செலுத்த முடியுது, தூக்கம் வருதுன்னா இது பயிற்சியில் தான் தூக்கம் வருமே தவிர தியானத்தால் தூக்கம் வராது. தியானத்தால் விழிப்பு நிலை தான் இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா தியானம் செய்து பாருங்கள். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் உணர முடியும். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நல்ல தியானம் நடந்ததுன்னா 1 மணி நேரம் தூங்குனீங்கனாலே போதும், ஒரு 2-3 மணி நேரம் தூங்குனீங்கனாவே போதும். என்ன ஆகிடும்? இந்த உடலினுடைய அசதி நமக்கு தெரியாது. என்னதான் நீங்கள் படுத்து 4 மணி நேரத்துக்கு அரைகுறையாக தூங்கி உருண்டு பிறண்டு எந்திரிச்சாலும் உடம்பு அசதி இருந்ததுன்னா அது நிறைவான தூக்கமா? இல்லையே. யாரெல்லாம் ஒரு 1 மணி நேரமாவது மத்தியானத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு 10 நிமிஷமாவது படுத்தாங்கன்னா தான், ஒரு 10 நிமிஷம் தூங்குனாங்கன்னா டக்குன்னு மறுபடியும் எனர்ஜி ஆகிடுவாங்க, நல்ல ஒரு சக்தி கிடச்சிரும். அது என்ன காரணம்? அந்த அசதிக்கு ஒரு 10 நிமிஷம் படுத்திருப்பாங்க. ஆனால் தியானம் யாருக்கெல்லாம் உள் நிகழ்கின்றதோ, மறுபடியும் இந்த குறிப்பை தெரிஞ்சுக்குங்க, தியானம் செய்வதல்ல, தியானம் நிகழ்வது. யாருக்கெல்லாம் இந்த தியானம் நிகழ்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு 3-4 மணி நேரம் தூங்குனாங்கனாவே என்ன ஆயிக்குவாங்க, ஒரு சக்தி உருவாயிடும், அசதி இருக்காது. முதல்ல இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நமக்குள்ளார நல்ல தியானத்தில் இருக்கிறோன்னு. ஆனால் தியானம் செய்கிறதுக்கு பயிற்சி செய்யும்போது தூக்கம் வரும், எண்ணம் ஓடும், பல விஷயங்கள் பல குறிப்புகள் பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லோராலையும் தியானம் செய்ய முடியுதானா? செய்ய முடியாது. அதற்குண்டான பயிற்சிகள் வேறு வேறாக இருக்கணும். எல்லோருக்கும் ஒரே விதமான பயிற்சிங்கிறது சரியல்ல அப்படிங்கிறது நிறையா பேசிக்கிட்டே வரோம். ஒவ்வொருவருடைய உணவு பழக்க முறை வேறு, ஒவ்வொருவருடைய குடும்ப சூழ்நிலை வேறு, உடல் வாகு வேறு. எப்படி எல்லாருக்கும் ஒரே வகையான தியானம் பொருந்தும்? பொருந்தாது, அப்படி தானே? அப்போது இதை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு தான் ஜோதிடம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு யாருக்கு எந்த வகையான தியான பயிற்சிகள் பலன் கொடுக்குங்கிறத ஆய்வு செய்து அதற்குண்டான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். சரி, தூக்கம் வருதுன்னா சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். இருந்தாலும் தூக்கத்திற்கும் தியானத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. தியானம் செய்கிறதால தூக்கம் வராது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு பொது கருத்தை எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி இதை தியானம்னா தூக்கம் வர்றதுக்கு உண்டான விஷயம் நினைக்க வேண்டாம். தியானம் விழிப்புணர்வு சார்ந்த இறைவனுடைய அருள், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருள் இந்த தியானம். ஆகையினால் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், ஒரு நல்ல உயர்ந்த சூழ்நிலை கிடைக்கும்,
அதிகமாக கவனத்தை செலுத்த முடியும். ஆனால் இந்த கவனம் செலுத்துறது தான் தியானம்னு நினைக்க வேண்டாங்கிறது தான் இன்றைய கருத்தாகவும் பேசுகிறோம். தொடர்ந்து இன்னும் பல குறிப்புகளோடு நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளோடு சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் பாடத்திட்டங்களாக நடத்துகிறோம். இந்த பாடத்திட்டத்தில் குறிப்பாக தசமகா வித்யா பாடத்தையும் சேர்த்திருக்கோம். சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியும் இந்த பாடத்திட்டத்தோடு சேர்த்திருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் நிச்சயம் ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். சரி, இன்னும் பல காணொளிகள், விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே. சந்திப்போம் மீண்டும். போதி வணக்கம்.